வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி தேர்ஸ்டே, வியாழக்கிழமை, சாய்பாபா டே. இன்றைக்கி ஸ்கூல் ரீஓப்பனிங் டேம்மா. எல்லா குழந்தைங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த குழந்தையும் அழுது போகல நான் இங்கேருந்து பார்த்த வரைக்கும். ஏன்னா அவங்க குழந்தைங்களும் ரெடி ஆகிட்டாங்க. ஜூன் 4th ஸ்கூல் ஓப்பன்ட்டு அவங்கள 1 வீக் பிஃபோராகவே அப்படியே அந்த ஸ்கூல் போகிற மூடுக்கு எடுத்துன்னு வந்துட்டாங்க பேரண்ட்ஸ். என்ன ஒன்று நம்மளுக்கு தான் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருக்குது. இந்த அட்டை போடுற வேலை அது ஒரு ஹாப்பி தானே. புது புக்கு, புது அட்டை போடுறது, அதை பார்த்து நம்ம பேரண்ட்ஸ் சந்தோஷப்பட்டால் அது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அட்டை போடுறது எப்படி சாதாரண வேலை இல்லைங்க. 2 hours மேலே ஆயிடுச்சு. உக்காந்துட்டு எழுந்து முடியல அப்படி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஏன்னா ரொம்ப மைண்டாக போடணும், அழகாக போடணும். கொஞ்சம் நம்ம போடுறோம் கூட ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணலாம். குழந்தைங்களுடைய இது பார்த்து தத்தா இது நல்லா இல்லை தத்தான்னு சொல்லக்கூடாது. அவன்கிட்ட சர்டிஃபிகேட் வந்து பெரிய விஷயம் இல்லையா. அது மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு வேலை இருந்தது. அந்த அம்மா வந்து லேபிள்லாம் போட்டு கொஞ்சம் சிக்கனாக வேலைலாம் பண்ணோம். பண்ணிவிட்டு எந்தெந்த புக்கு அப்படின்னு அவனுக்கு ஈஸியாக தெரியறதுக்காக இந்த கிளாஸ் பேப்பர் மாதிரி வருதுங்க. நம்ம காலத்தில் ப்ரௌன் ஷீட்டு, தினத்தந்தி பேப்பர், இண்டு பேப்பர் தான் நம்மளுக்கு கை கொடுத்தது. இப்போ அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. அது போட்டால் அது தேவையில்லைன்றாங்க, சாப்பாடு கிட்ட கூட வேணான்றாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போதைக்கு ஸ்கூல் பசங்க ஸ்டைலில் கேரி பேக் மாதிரி லஞ்ச் பேக் எடுத்துக்கலாம். ஸ்கூல் பேக் என்ன வெயிட்டோ அதே தான் அதில் இருக்குது. அதில் என்னமோ பார்க்கறதுக்கு கொஞ்சமாக தான் இருக்குது அவன் எடுத்துன்னு போகிறது. ஏதோ ஸ்நாக்ஸு அது ஒரு கேரியர் போகுது சின்ன சின்ன இதில். இது 3 மணி ஸ்நாக்ஸ் தான் அப்படின்னு நம்ம காலத்தில் இல்லாது இப்போ வந்துச்சு. இருந்தாலும் பசங்க சந்தோஷமாக போகிறாங்க. நான் வண்டி ஏற்றிட்டு வாக்கிங் வரேன். ஓகேங்களா, நல்லா படிக்கிட்டேங்க. அவ்வளோதான். எல்லா ஸ்கூல் போகிற பசங்களுக்கும் வாழ்த்துக்கள். எல்லாம் சந்தோஷமாக இருக்கட்டும். ஓகேவா, மீண்டும் சந்திப்போம். மார்னிங் வெயிலில் வாக் பண்ணுங்கள். கொஞ்சம் அப்படி கிருது இருந்துச்சுன்னா நிழலில் இது மாதிரி நிழலில் கொஞ்சம் ஆல்ட் அண்ட் கோவா பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு சன்ஸ்ட்ரோக் வருது. அதே கேள்வி போடுறோம். வெயில் இப்போ வந்து ஹெவியாக இருக்குது, நான் போய் தான் ஆவேன் அப்படின்னா. அதே மாதிரி விரதம் இருக்காதுங்க. செவ்வாய்க்கிழமை விரதம், வியாழக்கிழமை விரதம், சனிக்கிழமை விரதம், அதெல்லாம் விரதம்னா 60 வயசுக்கு மேலே வேணாம். பொதுவே அப்படிலாம் எந்த சாமியும் விரதம் இருந்து கோயிலுக்கு வேணும்னு சொல்லலைங்க. போயிட்டு அங்கே கோயிலில் போய் மயக்கச்சி விழுந்துட்டு இந்த கோயிலில் போய் தான் மயக்கச்சி விழுந்தான், அதெல்லாம் ஒன்று உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழிப்பாவும் அங்கே போக வேண்டாம். நம்ம உடம்பை நம்மளே பார்த்துப்போம். ஓகேங்களா, கொஞ்சம் கிரு இருந்தால் உக்காருங்க, ஒரு காஃபி டீ எடுத்துக்குங்க. அதுதான் என்னை பொறுத்துக்கு. அதாங்க, நான் விரதம்லாம் இருக்க மாட்டேங்க. 10 நேரத்தை சாப்பிட்ருவேங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். ஓகே.